தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 48, இறை திருவசனம் 18. உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் பார்வையில் மதிப்பு மிக்கவளாக, விலையேற பெற்றவனாக எம்மை படைத்த பரம தந்தையே, இயேசு ஆண்டவரே, மூவொரு இறைவா, எமக்கு நிறைவாழ்வையும் வெற்றியையும் அனுதினமும் கொடுத்து வழி நடத்துபவரே, பெரிய காரியங்களை செய்து எங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கி கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், போற்றி புகழுகின்றோம். அதி உன்னத தூதர்களோடு 28 சமணசுகளோடு 9 விலாச நவவிலாச சமணசுகளோடு 24 மூப்பர்களோடு அதி உன்னத தூதர்களோடு இணைந்து இதோ இந்த புனிதமான நேரத்துல தூயவர் 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 என்று உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். ராஜா, உம்மை போற்றவும் புகழவும் நன்றி கூறவும் உம் பாதத்திலே அமரவும் இந்த நேரத்தை எமக்கென முன்குறித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம் கட்டளைக்கு நாங்கள் செவி சாய்த்து இருந்தால் எங்களது வாழ்வானது ஆற்றை போலும், எமது வெற்றியானது கடல் அலை போலும் பாய்ந்து இருக்கும் என்ற இறை வார்த்தையின் வழியாக உம் கட்டளைக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழ இந்த நேரத்தில் அழைப்பு விடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர, நாங்கள் எம் உடல் பொருள் ஆவி இனத்தையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்ற இந்த வேளையில அருமையான இறை வார்த்தையை எமக்கு கொடுத்து நாங்கள் இறை வார்த்தையின் வழி வாழ்கிறோமா என்பதனை சீர்தூக்கி பார்க்க எமக்கென்று கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர, இப்படியெல்லாம் எம்மை நீர் தாளாட்டி சீராட்டி வழிநடத்தி வருகின்றீர். உம்மையன்றி யாரும் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஆற்றலை கொடுக்க இயலாது. எங்களை பாராட்ட முடியாது, எங்களை தட்டி கொடுக்க முடியாது, எங்களை சீர்தூக்கி பார்க்க வழிகாட்ட முடியாது. அந்த அளவுக்கு எல்லா நன்மைகளையும் நிறைவாக செய்து வருபவரே, உமக்கு நன்றி செலுத்தி உம் பாதத்தில் எங்களையும் அகில உலகத்தையும் இந்த பாடல் வழியாக ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எமக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எமக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா, ஹல்லேலூயா, என் இயேசையா, ஹல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாரும் இந்த உலகத்தில் பெரியதாக இருக்க முடியாது. நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், மகத்துவம் புரியவர்,
செயல்களை எல்லாம் செம்மையாக செய்து என்னை நேரிய பாதையிலே வழி நடத்துபவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அருமையான இந்த மாலை வேளையில ஒரே குடும்பமாக உமது பாதத்திலே அமரக்கூடிய பாக்கியத்தை அடியோர்களாகி எமக்கு கொடுத்திருக்கிறீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மையின்றி எங்கள் வாழ்விலே யாரும் பெரிதாக இருக்க முடியாது தகப்பனே. எங்கள் இன்பமாயிருந்தாலும் எங்கள் துன்பமாயிருந்தாலும் எங்கள் பலவீன நேரங்களிலும் நாங்கள் நோயுற்ற வேளையிலும் எங்களுக்கு நீர்தான் அடைக்கலம், எங்களுக்கு நீர்தான் மருத்துவர், எங்களுக்கு நீர்தான் செவி கொடுப்பவர், நீர்தான் எம் வாழ்வுக்கு சக்தியை கொடுப்பவர், எம் வாழ்வை நீ சீர்தூக்கி பார்க்க உதவுபவரும் நீரே. நாங்கள் வேறு யாரிடமும் எங்களை பற்றி முழுமையாக கொட்டி தூர்க்க முடியாது தகப்பனே. அந்த அளவில் எங்களுக்கு எல்லாமுமா இருந்து கொண்டு வருவதற்காக உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இறைவா, இந்த நாள் முழுவதும் இவை வழிநடத்தினீர். அதிலும் சிறப்பாக உமது திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மகத்துவமான நாளில் ஆமாண்டவரே, உமது திரு இருதயத்தில் இருந்து வழிந்தோடி வருகின்ற அந்த திரு தண்ணீரின் வழியாக திரு ஆசிரை எமக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர. தொடர்ந்து உமது திரு இருதயத்திலிருந்து நாங்கள் அபரிவிதமான ஆற்றலையும் சக்தியையும் பெற்றுத்தர நீர் அருளை கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த திருநாளில திவ்ய திரு இருதயத்தில் எங்களை முழுவதும், இந்த அகிலத்தை முழுவதும் இந்த இரவிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். மாசற்ற உமது திரு இருதயத்திற்கு எங்களது உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் என அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் பாவ கரைகளை போக்கும் ஆண்டவரை, அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் நீக்குவீராக ஆண்டவரை. பிறருக்கு எதிராக நாங்கள் உள்ளத்திலே நினைத்த எங்களது பாவங்களையும் எங்களது பலவீனங்களையும் உம் திவ்ய இருதயத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் நல்லதை மட்டுமே நினைக்கவும், நல்லதை மட்டுமே செய்யவும், பிறருக்கு நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களிலும் நாங்கள் முனைந்து செயல்படவும் எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தாரும் ஆண்டவரை. அப்பா தந்தையே, இறைவா, இந்த நேரத்திலே பல்வேறு தேவைகளோடு விண்ணப்பங்களோடு உம் திருத்தாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும், இன்னும் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான தகப்பன வேதனைகளிலும் நோயிலும் அவதிப்படுகின்ற பிள்ளைகளையும், விண்ணப்பங்களோடு கண்ணீரோடு உம் பாதத்திலே இருக்கின்ற எல்லா விசுவாசிகளையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து, உம் திரு இதயத்தின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தி அருளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாமல் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.